உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான வழி நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கிறீங்கன்னா கம்முன்னு இருங்க, அது வழி காட்டும். ஏதோ ஒன்று மூலமாக நம்மளுக்கு உணர்த்தும். நகை போட்டுட்டு வராது, ஏதோ ஒருத்தங்க மூலமாக, ஏதோ ஒரு காரியம் மூலமாக, ஏதோ ஒரு சமிக்ஞை மூலமாக நம்மளுக்கு உணர்த்தும். அப்போ அதை பிடிச்சிக்கணும். அதை புரிஞ்சுக்கிற கூட அறிவில்லாமல் இருந்தால் ரோட்டில் சாணியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்த இடத்துக்கு போகவே முடியாது. நான் இப்படியே தான் இருப்பேன்னா அதுவும் உன் விருப்பம் தான், நீ அப்படியே இருக்கலாம். நீ எப்போ மெச்சூரிட்டி வருதோ அது வரைக்கும் நீ மறுபடியும் பிறந்து மறுபடியும் பிரச்சனையிலேயே தான் சிக்கிட்டு இருப்ப. உனக்கு எப்போ இதை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி வருதோ அப்போ தான் அடுத்தடுத்த லெவல் போவேன். புரியுதுங்களா? அடிப்படாமல் ஒரு அருவாள் கூட வராது. புரியுதுங்களா? தங்கத்தை தீயில உருக்குனாதான் அது நகையாக மாறும், இல்லையா? இல்லை சொரங்கத்துக்குள்ளே எங்கேயோ கரியில் எங்கேயோ அடியில் தான் கிடக்கும். அதை எடுத்து தீயில போட்டாதான் சுட்டாதான் தங்கம்னு சும்மாவா சொன்னாங்க? அது சாமி கிட்ட போகுது, நம்ம கிட்ட வருது, அதை நம்ம பத்திரமா பீரோல வைக்கிறோம். அதுவே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கஷ்டத்தை தாண்டும் போதுதான் அதோட வலி